ஹலோ வீவர்ஸ், நான் ஜோஸ். கத்திரி வெயிலே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ வெயிலா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நம்ம எல்லோரும் யோசிக்கிறோம். ஆனால் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக வெயில் காயுது. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் 40 to 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் போகுது. இந்த டைமில் மத்தியானம் 12 to 3 PM வரைக்கும் நம்ம யாரும் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணணும். அப்படியே போனாலும் கண்டிப்பாக கையில் கூட எடுத்துக்கோங்க, வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுங்கள். 150 இயர்ஸ் பிஃபோர் வந்த மெகா எல்னினோ மாதிரி இந்த 2026ம் வருமுன்னு சொல்லி மேபி வரலாம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்ங்க சொல்லியிருக்காங்க. எல்னினோனா பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் எப்பவும் போல் தண்ணி இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக அதிக ஹீட் ஆகும். அதுதான் எல்னினோன்னு சொல்கிறோம். இதுக்கு ஸ்பானிஷ் மொழியில் ஒரு நேமும் வச்சுருக்காங்க, தி லிட்டில் பாய், சின்ன பையன். லானினோனா சின்ன பொண்ணு அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. இந்த எல்னினோ சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதியில், அதாவது நம்ம இந்தியா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியா இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக வெயில், வறட்சி பயங்கரமாக இருக்கும், வெயில் வாட்டி எடுக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அதே டைமில் அமெரிக்காவோட சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா பேய் மழை பெஞ்சு வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளம் ஏற்படும். இப்போ நம்மளுக்கு இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த எல்னினோவால் தென்மேற்கு பருவமழை வரதை வரவிடாமல் தடுத்துரும், வீக் ஆக்கிரும். அப்போ மழை போச்சுன்னா, மழை வராமல் போச்சுன்னா நம்மளுக்கு விவசாயம் பாதிக்கப்படும். விவசாயம் பாதிச்சதுன்னா அரிசி, பருப்பு, நெல், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை விலையிலேருந்து எல்லா விலையும் எகிரிடும். நம்மளுக்கு அதில் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மந்த்லேருந்து வர மழை, அதாவது ஜூன்லேருந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் வர இந்த தென்மேற்கு பருவமழை தான் முக்கியமாக நெற்பயிர்கள், அதுக்கப்புறம் எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் வளர்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. 150 இயர்ஸ் பிஃபோர் வந்த எல்னினோ அதே மாதிரி இப்போ வந்துருமோன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸுங்க எல்லாருமே வார்னிங் கொடுத்துருக்காங்க. 1877-78 காலகட்டத்தில் வந்த மெகா கொடூர எல்னினோ நிறைய மக்களை பலி வாங்கியிருக்கு. அதாவது உலக மக்களோட கிட்டத்தட்ட 4% மக்கள் அவ்வளோ மக்கள் இறந்து போயிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஆசியா இந்த மாதிரி கண்டங்கள்லாம் நெற்பயிர்கள் வளராமல் எல்லாமே காஞ்சி போய், வெயில் அவ்வளோ காஞ்சி போய் மக்கள்லாம் பசி பட்னியாலேயே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.